ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த மாடல் ப்ளவுஸ் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டாச்சு. பஃப் ஸ்லீவு, நார்மல் ஸ்லீவு, அப்புறம் பார்த்திங்கன்னா நெக் டிசைன் வீடியோ, போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டாச்சு. வீடியோஸ் நிறையவே இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு தையல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ண முடியாத ஒரு கேள்வியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வீடியோவே நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக வீடியோ கூட போடுவேன். சரிங்களா? இப்போது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025க்கான தையல்கூலி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தையல்கூலி வீடியோ நான் போட்டுட்டேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லி போட்டிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மலாக சுடிதாரு, யூனிஃபார்மு, பாவாடை சட்டை, அப்புறம் ப்ளவுஸ், நார்மல் ப்ளவுஸ் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது இல்லாமல் தனியாக மாடல் ப்ளவுஸுக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மாடல் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க்கு, ஆரி ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, அப்புறம் ப்ளவுஸ்லேயே வந்து லேஸ் மட்டும் வைக்கிறது, பைப்பிங்கு, அது மாதிரி நம்ம வந்து பேட்ச் ஒர்க்கும் பண்ணுறோம் இல்லைங்களா? அதுக்கெல்லாம் தனியாக ஒரு தையல்கூலி வீடியோ போட்டிருக்கேன். 3வது வீடியோவாக என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்கிட்டேருந்து நம்ம காசு சரியாக வாங்க முடிய மாட்டேங்குது, ஒழுங்காக கொடுக்க மாட்டேறாங்கல்ல, அதுக்கான வீடியோவும் ஒன்று நான் போட்டிருக்கேன். வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 2025க்கான தையல் கூலி வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தைக்கிறவங்க எவ்வளோ வாங்கலாம், கடையில் தைக்கிறவங்க எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புடவையில் ஆரம்பித்து புடவை, அப்புறம் நைட்டி, ரெடிமேட் சுடிதாரு, யூனிஃபார்ம், கோட் யூனிஃபார்மு, மாடல் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு, அப்புறம் ஆரி ஒர்க் ப்ளவுஸுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இருக்குது. நீங்கள் மற்றதுலாம் தச்சு சம்பாதிக்க முடியாத காசை தாராளமாக நீங்கள் வந்து பழைய துணி தச்சு சம்பாதிக்கலாம். அது வந்து ஒரு ட்ரிக் இருக்கு, நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸனோட இது பார்த்துட்டு வந்துருவோமா? ஏன்னா போன வீடியோவில் நம்ம வந்து ப்ளவுஸ் பற்றி ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இப்போ தான் நம்ம ப்ளவுஸ் பற்றி சொல்ல போகிறோம். ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை பற்றி சொல்லிடலாமா? 2025 தையல் கூலி ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்கலாம், அது வீடோ கடையோ எதுவாக இருந்தாலும் சரி, எந்த டிசைனுக்கு எவ்வளோ வாங்கலாம் பார்த்துடலாமா? நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் வேற. சொந்தக்காரங்க எப்படின்னா துணியும் தச்சு வாங்கிப்பாங்க, துட்டும் கொடுக்க மாட்டாங்க. கரெக்டா? துணியையும் தச்சு வாங்கிப்பாங்க, நம்ம கண்ணுக்கு அந்த துணி புது துணி போட்டுக்கணும் வருவாங்க. ஆனா நம்மளுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு ரகம். ஆனா அவங்க கேட்கற காசு மட்டும் கொடுக்க மாட்டாங்க இல்ல. அதான் சொல்றேனே, நான் துணிவே நீ வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா முடிஞ்சுது, ஜோலியா முடிஞ்சுது. நம்ம என்ன நினைப்போம், ஐயோ எப்படி உங்ககிட்ட நம்ம காசு கேட்கறதுன்னு தயங்க. அதுவும் பிகினர்ஸை நல்லாவே ஏமாத்துவாங்க. நானுமே பிகினர்ஸா இருக்கும்போது இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். இப்போ உஷார் ஆயிட்டேன், நீங்களும் உஷார் ஆயிடுங்க டெய்லருங்களே. எப்படின்னா நம்ம துணியவே வேஸ்ட் பண்ணிட்டேன், நீ தச்சது சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாயை அடைச்சு விட்டுருவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சில பேர் எப்படின்னா, இப்ப நான் என்ன ஞாயிற்றுக்கிழமை வருது, ஒரு 500 ரூபா கொடுத்து ஒரு மீன் வாங்குறீங்க, 300 ரூபாய்க்கு செலவு பண்ணி வாங்குறீங்க, அதை ஒரே நாள்ல காலி பண்ணிடுறீங்க. இதே 300 ரூபா கொடுத்து ஒரு துணி தைக்கிறீங்க, அதை எத்தனை வருஷம் வச்சுப்பீங்க? நான் ஒரு 3 வருஷம் வச்சுப்பேன் ரெகுலரா அப்படின்னா கூட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வச்சுப்பீங்கல்ல. ஏன் அதுக்கு மட்டும் அந்த காசை கொடுக்க உங்களுக்கு தயங்குறீங்க? எதுக்கு அதுக்கு மட்டும் மனசு வர மாட்டேங்குது? ஒரே நாள்ல போய் அசால்ட்டா 300, 400, 500 செலவு பண்ணிட்டு வந்தீங்க. ஒரு கறியோ மீனோ எடுத்துன்னு வந்து ஒரே நாள்ல காலி பண்ற அளவுக்கு அந்த காசை செலவு பண்ணிடுறீங்க. இதே ஒரு துணி வாங்கி தச்சாக்கா அந்த தைக்கூலியா கொடுக்க உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. டைலருடைய வயிற்றுல அடிக்காதீங்க. டைலர் கொடுக்க வேண்டிய காசை தயவு செஞ்சு கொடுத்துருங்க. எங்களுக்கு மாச வருமானம்லாம் கிடையாது. இந்த மாதிரி 200, 300, 500, 1000 வரப்போனாதான் எங்களுக்கு காசு. தச்சா மட்டும் காசு வந்துடாது. அந்த துணி டெலிவரி பண்ணி, அதாவது நம்ம கையை விட்டு அந்த துணி அவங்களுக்கு போனாதான் நம்மளுக்கு காசு வரும். உட்காந்து தச்சா மட்டுமே காசு வந்துடாது. உண்மையா அடிச்சு வாங்கக்கூடாதுன்னு நான் எப்படி சொன்னனோ போன வீடியோவில், அதே மாதிரி வந்த கமெண்ட்டுங்களை பார்த்தீங்கன்னா காசு கொடுக்காம ஏமாத்துறாங்கன்னும் போது கஷ்டமா இருக்குது. கஷ்டப்பட்டு தைக்கிறோம், இடுப்பு வலிக்க தைக்கிறோம், கால் வலிக்க தைக்கிறோம், கண் பார்வை பிரச்சனை வருது, தலைமுடி கொட்டுது, வயிற்றுல பிரச்சனை வருது, எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. எனக்கு இப்போ கால் முடியாமல் உட்காந்து இருக்கேன். இந்த மாதிரியான பிரச்சனை எவ்வளவோ இருக்குது. 200, 300, 500, 1000 வரக்கூடிய காசு தான் எங்கள் சம்பளமே. வீட்டில் தைக்கிற பெண்கள்லாம் ரொம்ப பாவம். ஏன்னா அவங்களால வந்து வெளில போய் வேலை செய்ய முடியாது, கடன் ஒன்று வைக்க முடியாது, ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்க முடியாது, கையில் குழந்தை இருக்கும், இல்லை என்ன மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் வெளில போய் வேலை செய்ய முடியாது. கடனா கூட கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அதுவும் ஜென்ஸு கடனா கண்டிப்பாக கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அவங்க கிட்ட கூட நீங்கள் போய் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாதாட மாட்டீங்க, இது பண்ண மாட்டீங்க, பேரம் பேச மாட்டீங்க. இதுவே லேடிஸ் கடனாக்கா ரொம்ப இது பண்ணுறீங்க இருக்கும். நான் சொல்கிறேன், இது பல லட்சம் டெய்லருடைய குமுறல்கள். உண்மை இதுதான். நிறைய பேர் சொல்லலை, நான் எனக்கு சேனல் இருக்கிறதுனால நான் வீடியோவில் சொல்லிட்டேன். நிறைய பேரால் இதை சொல்ல முடியல, உள்ளுக்குள்ளே வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட அதெல்லாம் தெரியாது. தான் டெய்லி கடைக்கு போகுது, தைக்கிது, டெய்லி தான் துணி தைக்கிது, இதுக்கிட்ட பணம் இருக்கும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. கிடையாது, அது உண்மை கிடையாது. சரிங்களா? வந்து ஒருத்தவங்க ஒரு துணியை வாங்கிப்பா தானே, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே, எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் நிறைய ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ இருக்குது, லாங் கவுன் இருக்குது, மாடல் ப்ளவுஸ் இருக்குது, மாடல் ஸ்லீவ் இருக்குது. லைவ்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் ப்ளவுஸ் தைச்சு காமிச்சிருக்கேன்.
வேணுன்றவங்க அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்த டாப்பிக்கை நான் ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. ஏன்னா என் கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு அப்படி கிடையாது. சரிங்களா, இந்த டாப்பிக்கு வந்து நான் கஸ்டமர்கிட்ட தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன், டைலர்ஸோட காசை கொடுத்துருங்க. ஒரு துணி தைக்க வரீங்கன்னா ஒரு வாரத்தில் வாங்க முடியலன்னா ஒரு மாதத்துலேயோ 10 நாள்லேயோ வாங்கிடுங்க. வாங்கும்போது அந்த காசை தயவு செஞ்சு மொத்தமாக கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு அதிகமாக தெரியுதுன்னா ஒரு 10-20 குறைச்சி கூட பேசி அப்படியே கொடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்கல, அதுக்கப்புறமா வந்துட்டு நான் கொடுத்துட்டேன், நான் அன்றைக்கே கொடுத்துட்டு தான் போனேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம இத்தனைக்கு எழுதிலாம் வைப்பேன், நான் இந்த டைரியில் அதை தான் எழுதி வைப்பேன், பேலன்ஸு யார் யார் எவ்வளோ தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களுமே டெய்லர் பார்த்துட்ருக்கீங்கன்னா எழுதி வைங்க, அட்வான்ஸ் வாங்கிட்டு தைங்க. பேலன்ஸ் கொடுக்கல அப்படின்னா எழுதி வைங்க, அதை தேதியோடு போட்டு டைம் கூட போட்டு வேணாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ்க்கான வீடியோவும் போட்டாச்சு. எனக்கு கொஞ்சம் குரல் சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, கோல்டு ஆகிடுச்சு. அதனால தான் எனக்கு வாய்ஸ் சரியாக வரமாட்டேங்குது, சாரி. இது இருக்குது இல்லைங்களா, இந்த பால்ஸ் வீடியோ இருக்குது இல்லைங்களா, இந்த பால்ஸ் வந்து ரெடி பண்ணி ப்ளவுஸில் வச்சு தைக்கிறது, இதை நான் வீடியோவும் போட்டாச்சு. இதோடைய ஃபுல் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு டெய்லரிங் சம்மந்தமான எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேலும் நிறைய வீடியோ வரும். நான் அப்பப்போ லைவ் வருவேன், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, லைவ் வருவேன். இப்போ நீங்கள் இதில் பார்த்த எல்லாத்தினுடைய வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, ஓகேங்களா. அதுக்கான ஒரு பேசிக் வீடியோ தான் இது. இதில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, சின்ன சின்ன துண்டான கிளிப்பு, இதனுடைய எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. தையக்கூலி வீடியோ, மாடல் ப்ளவுஸ்க்கெலாம் எவ்வளோ வாங்கலாம், யூனிஃபார்முக்கு எவ்வளோ வாங்கலாம், கோட்டுக்கு எவ்வளோ வாங்கலாம், சுடிதாருக்கு எவ்வளோ வாங்கலாம்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே நான் போட்டிருக்கேன். வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.